ஒரு காணொளி பார்த்தேங்க. இங்கே வாங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டாகுன்னு இருந்தால் எல்லா டாகையுமே இங்கேருந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்லாம் தெரியலை. ரெண்டாவதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் சிஎம் வருவார், அங்கே போய் அவரை பார்த்து கேளுங்க, ஏன் வேலையை கெடுக்காதீங்க, எனக்கு வந்த ரூல்ஸ் படி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இந்த நாய்களை எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நேற்று முடிவு பண்ணலை, எப்போவும் முடிவு பண்ணியாச்சு. அந்த முடிவை இப்போ தான் கொண்டு வந்து நடைமுறையில் விடுறாங்க. இதை நாம் தான் புரிஞ்சுக்கணும். இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, எத்தனையோ மக்கள் வந்து இதுக்காக போராடுறாங்க அப்படின்னு இருக்கையில் நம்ம எல்லாருக்கும் மேலே யாரோ ஒருத்தர் ரூல்ஸ் போடுறாரு அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா கண்ணு தெரியாத டாகை நீங்கள் பிடிக்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏதோ மீட்டிங் நடக்க போகுது போல், அந்த இடத்துக்குள்ளே இந்த கண்ணு தெரியாத நாய் உள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை முன்வைக்கிறாரு. நியாயம் தானே, அவருக்கு போட்ட ரூல்ஸ் படி தானே அவர் நடக்க முடியும். சத்தியமாக சொல்கிறேங்க, கண்ணு தெரியாத நாய்க்கு கூட இங்கே பரிதாபம் காட்ட விரும்பலை அப்படின்னா மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் பார்த்து வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்லை, அதிகாரம் அவர்கள் கையில் இருக்குது. நமக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு 2 கண் இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்குறதுக்கு 2 காது இருக்குது. ஏன்னா யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க, ஒரு புல்லை கூட வராது. இதே போல் நாளைக்கு மனிதர்களையும் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நாம் இந்த கண்ணால் வேடிக்கை பார்ப்போம், காத்துக்கிட்டே இருப்போம்.